வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி வெஞ்சரி மூலிமா ட்ரிப்போஸில் எப்படி வாழை மரத்துக்கு உரம் விடுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. செவ்வாழைக்கும் நேந்திரத்துக்கும் நம்ம இன்றைக்கி உரம் விட போகிறோம். இங்கே பாருங்கள், செவ்வாழை மரம் நடவு செஞ்சு 6 மாதம் ஆகுது. எந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படியே பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செவ்வாழை மரத்துக்கும் நேந்திர மரத்துக்கும் உரம் விடுறதுக்கு முன்னாடி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எடக்கட்டையெல்லாம் நம்ம அறுத்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும் நண்பர்களே. அப்போ தான் நம்ம எடக்கட்டையை அறுத்து சுத்தம் பண்ணும்போது தான் நம்ம அந்த மரத்துக்கு மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய சத்து அந்த வாழை மரத்துக்கு மட்டும் போகும். இல்லைனா மற்றபடிக்கு எல்லா சைடில் இருக்க எல்லா கட்டையும் வளர ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம அறுத்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா, இதை நம்ம அறுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் வாழை மரத்தை. இப்போ நம்ம பாருங்கள் உரம் விட்டுறலாம் அடுத்து ட்ரிப்போஸ் மூலிமா. இதுக்கு பாருங்கள், நான் யூரியா வந்து 2 கிலோ, 1263 1345 வந்து 2 கிலோ, மொத்தம் 6 கிலோ எடுத்துருக்கிறேன். நான் மொத்தமாக 600 மரத்துக்கு நான் இந்த உரத்தை வந்து ட்ரிப்போஸ் மூலிமா கரைச்சி விட போகிறோம் இன்றைக்கி நம்ம. இந்த உரத்தை வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தொடர்ந்து மரத்தின் வளர்ச்சிக்காக நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது மரத்தினுடைய வளர்ச்சி வந்து நல்லா வேகமாகவே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த உரத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பக்கெட்லேயே கரைச்சிக்குவோம். இதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 50 லிட்ரு பேரல் வச்சு அந்த பேரல் தண்ணியில் கலந்து இதை ஊற்றி இதை நம்ம வெஞ்சூரி மூலிமா விட்டுறலாம் வாழை மரத்துக்கு. இங்கே பாருங்கள், வெஞ்சூரியில் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பீடு செட் பண்ணிக்கிட்டே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரலில் உரத்தை கரைச்சி விட்டுருக்கோம். இதில் பாருங்கள், ஃபில்ட்ரு மூலிமா நம்ம காட்டில் இருக்க எல்லா மரத்துக்கும் தேவையான அளவு சத்து ஒவ்வொரு மரத்துக்கும் எந்த அளவுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு சீராக எல்லா மரத்துக்கும் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்போஸ் மூலிமா வெஞ்சூரி மூலிமா விடும்போது இங்கே பாருங்கள் தண்ணி மெதுவாக குறைஞ்சிட்டே வருது. நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள், ட்ரிப்போஸில் பார்க்கலாம் நம்ம மரத்துக்கிட்ட எப்படி தண்ணி பாயுதுன்னு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா எந்த மாதிரி சீராக ஒரே மாதிரி தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. பாருங்கள், இது நேந்திர மரம். தண்ணி பாருங்கள் எப்படி பாஞ்சிட்ருக்குன்னு. எல்லா இடத்துக்கும் ட்ரிப்போஸ் மூலிமா விடும்போது நம்ம மரத்துக்கு தேவையான சத்து கரெக்டாக அந்த மரத்தினுடைய வேர்நிலையே போய் அந்த தண்ணி இறங்கும்போது கண்டிப்பாக இது மரத்துக்கு தேவையான சத்தை எல்லாம் அளிக்கும். மரத்தினுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும். கண்டிப்பாக நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.